ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம லினக்ஸ் கர்னல் சீரியஸில் வந்து கண்டினியூஷன் வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 5. நம்ம இந்த வீடியோவில் வந்து மெமரி வந்து எப்படி மேனேஜ் பண்ணுறது லினக்ஸ் கர்னல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சிக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடலனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் போய் இந்த சேனலோட அவேர்னஸ் வந்து கொடுங்க. நிறைய டெக்னிக்கல் கான்டென்ட் இருக்குது, அவங்கள வந்து இதில் வந்து பெனிஃபிட் ஆகட்டும். என்னோட வெப்சைட் usatamilian.com, அதை போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் டாபிக்ஸ் வந்து நான் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்னோட தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை வந்து நான் பின் கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் போடுறேன். அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நிறைய டெக்னிக்கல் கான்வர்சேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. நீங்களும் அதில் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணலாம், நிறைய கற்றுக்கலாம். நானும் உங்ககிட்ட கற்றுக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட். லினக்ஸ் கர்னல் வந்து எப்படி மெமரி மேனேஜ் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து லினக்ஸ் கர்னலோட சீரியஸ் 4 பார்ட் நான் போட்டிருக்கேன். அதை வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓரளவு புரியும். ஏன்னா நம்ம நிறைய ஃபண்டமெண்டல்ஸ் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம். இன்னொரு வீடியோ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, நான் வந்து இந்த மெமரியில் வந்து எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகுது, அந்த உள்ளே இருக்க லே அவுட் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் நான் போடுறேன். அந்த மெமரி வந்து எப்படி கன்ஃபிகர் பண்ணி வச்சிருக்காங்க, எப்படி வந்து டேட்டா எல்லாம் வந்து மேனிபுலேட் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த வீடியோ போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து அந்த ஃபவுண்டேஷன் நாலேஜ் வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம பேச போகிறதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து சில டெர்மினாலஜிஸ் எல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இதெல்லாம் வந்து அடிக்கடி நீங்கள் கேள்விப்படுங்க. ரொம்ப சூப்பர் குழப்பமான டெர்மினாலஜிஸ் எல்லாம். ஒன்று வந்து நீங்கள் வாலட்டைல் மெமரி, அப்புறம் நான் வாலட்டைல் மெமரி அப்படிங்கிறது வந்து நீங்கள் அடிக்கடி கேள்விப்படுங்க. அப்படின்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாலட்டைல் மெமரின்றது என்னன்னா, ஒரு டைம் நீங்கள் வந்து ஒரு மெமரியில் எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த டேட்டா வந்து லாஸ் ஆகிடும். எப்படி லாஸ் ஆகும்னா, நீங்கள் வந்து பவரை எடுத்துட்டீங்கன்னா லாஸ் ஆகிடும். அதுதான் வந்து வாலட்டைல் மெமரி. அதுக்கு உதாரணம் வந்து நம்மளோட ரேம். ரேம்ல கொண்டு போய் நீங்கள் ஏதாவது ஒரு டேட்டா போட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னா ரேமில் இருக்கிற டேட்டா வந்து போயிடும். ஸோ அதுதான் நம்ம வந்து வாலட்டைல் அப்படிங்கிறோம். வாலட்டைல்ன்றது எந்த ஏரியாவில் வந்து டேட்டா டெம்பரரியாக இருக்கோ அதை நம்ம வாலட்டைல் அப்படிங்கிறோம். ஸோ இன்னொரு உதாரணம் வந்து நம்ம கேஷ். ஸோ சிபியூக்குள்ளார வந்து மைக்ரோ ப்ராசஸரில் வந்து ஒரு கேஷ் இருக்குது. அதுவும் வந்து ஒரு வாலட்டைல் மெமரி தான். ஸோ அங்கே ஏதாவது டேட்டா இருந்தது அப்படின்னா பவர் ஆஃப் ஆச்சுன்னா போயிடும். ஸோ அது வந்து டெம்பரரி டேட்டா அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். நான் வாலட்டைல் மெமரி வந்து என்னன்னா, நம்ம வந்து ஒரு டேட்டா வச்சோம் அப்படின்னா நம்ம பவர் சோர்ஸை எடுத்துட்டாலும் அந்த டேட்டா வந்து இருக்கும். அதுக்கு உதாரணம் வந்து நம்ம எஸ்டி கார்டு எடுத்துக்கலாம், இல்லை ஹார்ட் டிரைவ் எடுத்துக்கலாம். அதில் வந்து நீங்கள் டேட்டா ஒன்ஸ் ரைட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் பவர் ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் நீங்கள் சிஸ்டமை ரீபூட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அந்த டேட்டா வந்து இருக்கும். இது வந்து நான் வாலட்டைல் மெமரி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஏன் இந்த வித்தியாசங்கள் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளோட கம்ப்யூட்டர் ஆர்க்கிடெக்சர் வந்து அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ வாலட்டைல் மெமரி இருந்ததுன்னா அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு வந்து ஸ்பீடு ஜாஸ்தி வாலட்டைல் மெமரியில். நம்ம ஏதாவது சிபியூ வந்து ஏதோ டேட்டா எடுக்கணும் அப்படின்னா, அது போயிட்டு நான் வாலட்டைல் மெமரியிலேருந்து எடுத்துகிட்டு வரணும்னா அதுக்கு வந்து ஸ்பீடு வந்து கம்மியாகிடும். ஏன் ஸ்பீடு கம்மியாகும் அப்படின்னா, இப்போ ஹார்ட் டிரைவ் எடுத்துக்கலாம். ஹார்ட் டிரைவ் வந்து அதை ஸ்பின் பண்ணணும். அது வந்து ஒரு மூவிங் பார்ட். அந்த டைமில் வந்து என்னன்னா, அதுலேருந்து அந்த செக்டரை ரீட் பண்ணிட்டு கொண்டாந்து அந்த டேட்டா வந்து நம்ம கைக்கு வரைக்கும் சேர்றது வந்து ரொம்ப சிரமமாக போயிடும். அதனால ஸ்பீடு வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அதே டேட்டா வந்து வாலட்டைல் மெமரி ரேம்ல இருந்ததுன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து கொண்டு வந்துடும். அதுதான் வந்து இதில் வித்தியாசம். இந்த வாலட்டைல் மெமரி அண்ட் நான் வாலட்டைல் மெமரி இதை வச்சு இன்னொரு கேட்டகரி கூட நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். அது வந்து இன்டர்னல் மெமரி, எக்ஸ்டர்னல் மெமரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ இன்டர்னல் மெமரி அப்படின்னா உள்ளே இருக்குது. அதாவது என்னன்னா, நம்மளோட சிபியூ ஆர்க்கிடெக்சரில் வந்து அந்த மதர் போர்டுக்குள்ளாரியே இருக்குது. அது வந்து நம்ம இன்டர்னல் மெமரின்னுவோம். இன்டர்னல் மெமரி வந்து எப்பயுமே வந்து அது வாலட்டைல் மெமரி தான். ஸோ மோஸ்ட்லி மதர் போர்டில் வந்து ஒரு இடத்துல வந்து நான் வாலட்டைல் மெமரி இருக்குது. அது வந்து நம்ம ராம் அப்படின்னு வந்து சொல்லுவோம், ரீட் ஒன்லி மெமரி. அந்த ரீட் ஒன்லி மெமரி வந்து மேனுஃபேக்சர் வந்து பர்ன் பண்ணி வச்சிருக்காங்க, அந்த பயாஸ் ப்ரோக்ராம் வந்து ரன் பண்ணுறதுக்கு. அது நம்ம போன பாட்டில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அது வந்து நான் வாலட்டைல் மெமரி. ஏன்னா அந்த டேட்டா வந்து எப்பயுமே இருக்கும், எப்பயுமே அது வந்து பெர்மனன்ட். அது எக்ஸ்டர்னல் மெமரி வந்து இப்போ ஹார்ட் டிரைவ், யூஎஸ்பி கார்டு இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம எக்ஸ்டர்னல் மெமரி அப்படிங்கிறோம். சில டைம் நீங்கள் கேட்கலாம், இல்லை என்னோட ஹார்ட் டிஸ்க் வந்து கம்ப்யூட்டர் உள்ளார தானே இருக்குது, ஏன் அதை நம்ம இன்டர்னல் மெமரி அதை ட்ரீட் பண்ண மாட்டோம் அப்படின்னு. இன்டர்னல் மெமரி வந்து நம்ம வாலட்டைல் மெமரி, நான் வாலட்டைல் மெமரி அப்படி வச்சு நம்ம செக்மெண்ட் பண்ணி பார்த்தா நம்ம வந்து இன்டர்னல் மெமரின்றது வாலட்டைல் மெமரி தான் நம்ம வந்து மோஸ்ட்லி ரெஃபர் பண்ணுவோம். கேஷ் அதுக்கப்புறம் இருக்கிற ரேம் அதுதான் வந்து இன்டர்னல் மெமரி சொல்லுவோம். ஆனால் நம்ம வந்து ஸ்டோரேஜ் மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து ஹார்ட் டிரைவ் ஸ்டோரேஜ், யூஎஸ்பி டிரைவ் வந்து ஸ்டோரேஜ் தான். அது வந்து நம்ம வந்து இன்டர்னல் ஸ்டோரேஜ், எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஹார்ட் டிரைவ் வந்து கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்குது, அதனால் வந்து நம்ம இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்லிடலாம். யூஎஸ்பி ஸ்டிக், தம் டிரைவ் எல்லாம் வந்து வெளியில் இருக்குது, அதனால் வந்து எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படின்னு வந்து சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், என்னன்னா இப்போ வந்து இன்டர்னல் மெமரி அதுதான் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்குது, ஏன் நம்மளுக்கு வந்து ஹார்ட் டிரைவ் தேவை, ஏன் நம்ம எல்லாத்தையும் தூக்கி இன்டர்னல் மெமரியில் வந்து தூக்கி போட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணக்கூடாது, ஏன் வந்து நம்ம ஹார்ட் டிரைவில் வந்து வைக்கிறோம் நிறைய விஷயம் அப்படின்றது நீங்கள் கேட்கலாம்.
அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா காஸ்ட் தான். இப்போ வந்து ரேமோட காஸ்ட் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நீங்க வந்து 8 கிக் ரேம், அப்புறம் வந்து 16 கிக் ரேம், 32 கிக் ரேம் இதெல்லாம் வாங்குனீங்கன்னா வந்து காஸ்ட் எக்கச்சக்கமா எகிறிடும். இதே ஹார்ட் டிரைவ் வந்து நீங்க வந்து 1 டெராபைட், 2 டெராபைட் ஹார்ட் டிரைவ்லாம் வந்து ரொம்ப ஈஸியா வந்து வாங்கிடலாம் கம்மியான காஸ்ட்ல. இப்போ அதனால தான் வந்து என்னன்னா ரேமும் ஹார்ட் டிரைவோட ப்ரொபோர்ஷனும் பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது. ரேம் வந்து 8 ஜிபி தான் வரும் சில லேப்டாப்ஸ்ல. ஆனா ஹார்ட் டிரைவ் பார்த்தீங்கன்னா 1 டெராபைட் குடுத்துருவாங்க. இப்போ இத வச்சுட்டு தான் வந்து மேனேஜ் பண்ணணும். இங்க லினக்ஸ் கர்னல் அப்புறம் எந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எடுத்தாலும் ஒரு கான்செப்ட் நீங்க பார்ப்பீங்க. அது என்னன்னா ஸ்வாப்பிங் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். ஸ்வாப்பிங்கோட அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா, இப்போ இருக்கிற 8 ஜிபி ரேம்ல வந்து நம்ம டேட்டா வந்து ஹார்ட்வேர்ல வந்து நெறைய வந்து லோட் பண்ணணும் மெமரிக்கு. ஏன்னா ஸ்பீடுக்காக. அப்போ ஒரு ட்ரேட் ஆஃப் வந்து இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாமே லோட் பண்ண முடியாது. எந்த டைம்ல என்ன அக்சஸ் பண்றோமோ அது மட்டும் தான் வந்து நம்ம கர்னல் வந்து லோட் பண்ண போகுது. அப்போ லோட் பண்ணும்போது என்னன்னா, மத்த தேவையில்லாதது ரேம்ல இருந்து கழட்டி போட்டுரும். அதனால வந்து என்னன்னா, நம்ம ரேம் வந்து ஒரு ஒரு பார்க்கிங் ஜோன் மாதிரி நீங்க நெனச்சுக்கலாம். எப்ப வேணுமோ அப்ப எடுத்துட்டு வந்து வச்சுட்டு, அப்போ வந்து அந்த ஸ்பீட வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து இப்போ உங்ககிட்ட 5, 6 ஃபைல் இருக்கு. இப்போ நீங்க ஒரு ஃபைல ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப ஸ்லோவா ஓப்பன் ஆகும். ஏன்னா ஹார்ட் டிரைவ்ல வந்து ரீட் பண்ணும். அது மெமரியில வந்து கொஞ்சம் அந்த கான்டென்ட்ட போட்டுச்சு அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் அந்த ஃபைல வந்து நீங்க ஃபாஸ்ட்டா ஓப்பன் பண்ண முடியும். இதே நீங்க வந்து 10, 15 ஃபைல நீங்க ஓப்பன் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா, அப்போ ரேம்ல வந்து ரொம்ப கிரவுடட் ஆயிடும். அப்ப என்ன பண்ணும்னா, சரி எந்த ஃபைல் வந்து யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்துட்டு அந்த ஃபைல வந்து ரேம்ல இருந்து தூக்கிடும். ஏன்னா அது ஹார்ட் டிரைவ்ல இருக்கு. ஸோ அப்போ வந்து அது ஸ்வாப் பண்ணிரும் அந்த மெமரி லொகேஷன. ஸோ இந்த ஸ்வாப்பிங் வந்து எப்பயுமே நடந்துட்டு இருக்கும். இந்த ஸ்வாப்பிங் எல்லாம் நம்ம கர்னல் தான் வந்து மேனேஜ் பண்ண போகுது. ஸோ ட்ரேட் ஆஃப் வந்து என்னன்னா, ஹார்ட் டிரைவ்ல இருக்கிறது எது நம்மளுக்கு அப்போதைக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் இருக்கோ, அத மட்டும் வந்து ரேம்ல ஏத்தி அந்த மெமரி அட்ரஸ் வந்து மாத்திக்கிட்டே இருக்கும். எந்த எந்த கான்டென்ட் பொறுத்து இருக்கு. இது வந்து நடக்குது நமக்கு தெரியாது. ஆனா இதுதான் வந்து ஆர்க்கிடெக்சர். ஸோ இப்படிதான் வந்து நடந்து நம்ம வந்து இருக்கிற ரேம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சிபியு பார்த்தீங்கன்னா, அது வந்து இன்னும் ஃபாஸ்ட்டா வந்து ஆக்சஸ் பண்ணணும்னு பார்க்கும் டேட்டாவ. ரேமே வந்து ஃபாஸ்ட் தான். ஆனா சிபியு வந்து இன்னும் ஃபாஸ்ட்டா பண்ணணும்னு பார்க்கும். ஏன் அப்டின்னா, ரேம் வந்து சிபியுக்கு வெளில இருக்கு. அதாவது மதர் போர்ட்ல. அதனால வந்து என்னன்னா, மைக்ரோ ப்ராசஸருக்கு வந்து நெறைய டேட்டா வந்து அப்போதைக்கு இன்னும் ஃபாஸ்ட்டா வேணும். ஏன்னா, அதனோட ஸ்பீடே வந்து கிகாஹெர்ட்ஸ்ல போயிட்டுருக்கு. அதனால ரேம் வந்து வெளில இருக்கிறதுனால, அந்த கேபிள்ஸ் மூலியமா போய் ரேம் கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு வரது வந்து ரொம்ப டிலே. அதனோட பாயிண்ட் ஆஃப் வியூல. அதனால என்ன பண்ணும்னா, அங்க உள்ள வந்து ஒரு கேஷ் லேயர் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும் சிபியு. ஸோ அந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து அதுக்கு வந்து ஒரு கேஷ் லேயர் வச்சுக்கிட்டு, அது ஒரு இன்டர்னல் மெமரியா வந்து அது ட்ரீட் பண்ணி அதுக்குரிய டேட்டாவை கொண்டாந்து ரேம்ல இருந்து எடுத்துட்டு வந்து அங்க வச்சு அது ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஹார்ட் டிரைவ்ல இருந்து ரேம்க்கு ஏத்துறோம். ரேமும் ஸ்லோவா இருக்குன்னு சொல்லி மைக்ரோ ப்ராசஸர் வந்து அங்க இருந்து எடுத்துட்டு போய் சிபியோட கேஷ் அங்க போய் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். அங்கேயும் வந்து ஸ்வாப்பிங் நடந்துட்டு இருக்கும். சிபியூ கேஷ் லெவலையும் அதே மாதிரி ரேம்லயும் வந்து ஸ்வாப்பிங் நடந்துட்டு இருக்கும். இப்போ நம்ம லினக்ஸ் கர்னலுக்கு வரும். இப்போ கர்னல் வந்து ஹார்ட்வேர் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுது. அதுல முக்கியமானது ஒன்று மேனேஜ் பண்றது வந்து மெமரி. லினக்ஸ் கர்னல் வந்து இந்த ரேம்ல வந்து ஒரு ஏரியா வந்து அதை ரிசர்வ் பண்ணி வச்சுக்கும். அது வந்து கர்னல் ஸ்பேஸ் அப்படின்னு வந்து ரிசர்வ் பண்ணி வச்சுக்கும். அது வந்து வேற வழி கிடையாது. ஏன்னா அந்த கர்னல் ஸ்பேஸ்ல தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கும். இப்போ உங்ககிட்ட 8 கிக் ரேம் இருக்கு அப்படின்னா, அது வந்து ஒரு 1 கிக் வந்து காணாம போயிடும்னு வச்சுக்கலாம். ஏன்னா நீங்க நீங்க வந்து வாங்குவீங்க மெஷின் இது 8 கிக் மெமரி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்க வாங்குவீங்க. ஆனா நீங்க பூட்லாம் பண்ணி பார்த்துட்டு ரேமோட சைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 கிக் காமிக்காது. கம்மியா தான் காமிக்கும். ஏன் அப்படி கம்மியா காமிக்குது அப்படின்னா, நம்ம கர்னல் போயிட்டு அந்த ரேம்ல இருக்கிற ஒரு பெர்சன்டேஜ் வந்து எடுத்துக்கும். கம்மியான மெமரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பெர்சன்டேஜ் ஜாஸ்தியா போன மாதிரி இருக்கும். இப்போ 64 கிக் மெமரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஒண்ணும் வித்தியாசம் தெரியாது. ஏன்னா ஒரு 1 ஜிபி போன மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு பெரிய ஒரு விஷயமா தெரியாது. ஆனா இதே வந்து நீங்க 8 கிக் ரேமோட நீங்க வாங்குனீங்க அப்படின்னா, நீங்க பூட் பண்ணி பார்த்தீங்கன்னா அரண்டு போயிடுவீங்க. என்ன அது நம்ம 8 கிக் வாங்கணும். ஆனா உண்மையில பார்த்தா 6 ஜிபி தானே இருக்கு அப்படின்னு. ஸோ சில போர்ஷன் வந்து அது ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கும். ஸோ அது கர்னலோட வேலை. ஏன் அது ரிசர்வ் பண்ணுது அப்படின்னா, நெறைய விஷயங்கள் வந்து கர்னலுக்கு வந்து தேவை ரேம்ல. அதனால வந்து என்ன பண்ணும்னா, அந்த ரேம்ல எல்லாத்தையும் வந்து தூக்கி போட்டுக்கும். அதுல முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, டிவைஸ் டிரைவர்ஸோட ஃபைல். இப்ப நம்ம ஒரு டிவைஸஸ் எல்லாம் நம்ம ஆக்சஸ் பண்ணணும். அது நம்ம அடிக்கடி ஆக்சஸ் பண்ணுவோம். இப்ப மானிட்டருக்கு அனுப்புறது, கீபோர்டு, அப்புறம் மவுஸ் இந்த மாரி நெறைய டிவைஸஸ் வந்து நெறைய டைம் ஆக்சஸ் பண்ணும். அதனால என்ன பண்ணும் அப்படின்னா, அதுல இம்பார்ட்டன்ட் டிவைஸ் டிரைவர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ரேம்ல போட்டுக்கும். அப்பதான் அது ஃபாஸ்ட்டா வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்ப கர்னல் வந்து யாருக்குமே வந்து மெமரியோட ஆக்சஸ் வந்து அதாவது ரேமோட ஆக்சஸ் வந்து டைரக்ட்டா வந்து புரோகிராம்ஸ்க்கு வந்து குடுக்காது. ஏன்னா, அது குடுத்துச்சு அப்படின்னா, நம்ம வந்து ரேம என்ன வேணா போய் ஸ்டோர் பண்ணிடலாம். அதனால வந்து அந்த ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துக்கும். இப்போ இத மேனேஜ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, அது ஒரு மெமரி வந்து மேனேஜ் பண்ணும். அது வந்து நம்ம வெர்ச்சுவல் மெமரி அப்படிங்கிறோம். இப்போ ரேமோட விசிபிலிட்டி வந்து கர்னலுக்கு மட்டும் தான் இருக்கு. யூசருக்கு வந்து வெர்ச்சுவல் மெமரியோட விசிபிலிட்டி மட்டும் தான் இருக்கு. ஸோ கர்னல் தான் வந்து இது 2த்தையும் வந்து மேனேஜ் பண்ணும். ஸோ வெர்ச்சுவல் மெமரிக்கும், ரியல் மெமரி, பிசிக்கல் மெமரிக்கும் இருக்கிற ரிலேஷன் வந்து என்னன்னா, ரேம்ல வந்து என்ன டேட்டா ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து கர்னலுக்கு வந்து தெரியும். அதனோட அட்ரஸ தூக்கி வெர்ச்சுவல் மெமரியில வந்து தூக்கி போட்டுரும். இப்ப யாராவது டேட்டா வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா, அது வெர்ச்சுவல் மெமரியில தான் போய் ஃபர்ஸ்ட் வந்து அந்த அட்ரஸ எடுத்து, அதுக்குரிய ரேமோட அட்ரஸ கண்டுபிடிச்சு, அங்க போயிட்டு அதோட டேட்டா வந்து எடுக்கும். இப்ப கொஸ்டின் வந்து என்னன்னா, இப்ப வெர்ச்சுவல் மெமரி வந்து எங்க இருக்கு? எங்க ஸ்டோர் ஆகுது? ஏன்னா அது வந்து ரேம் தான் வந்து பாயிண்ட் பண்ணுது. அந்த இருக்கிற அட்ரஸஸ்லாம். அதெல்லாம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க தான் வந்து நெறைய ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேரோட கோஆர்டினேஷன் வந்து ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட்டா வந்து பண்ணியிருக்காங்க. முன்னாடி இருந்த கர்னல் எல்லாம் வந்து எப்படி வந்து வெர்ச்சுவல் மெமரி மேனேஜ் பண்ணுவாங்கன்னா, அது வந்து ஒரு ஃபைல் தான். அந்த ஃபைல் வந்து நம்ம ஹார்ட் டிரைவ்ல வந்து அது ஸ்டோர் பண்ணிக்கும். அந்த ஃபைலோட சைஸ் வந்து அது டிஃபைன் பண்ணி, அதுல தான் வந்து வெர்ச்சுவல் மெமரியோட அட்ரஸஸ் வந்து மேப் பண்ணி ரேம்க்கு வந்து வச்சுட்டுருக்கும். அத மேனேஜ் பண்ணிட்டுருக்கும்.
ஆனா காலப்போக்குல வந்து நம்ம இத இவால்வ் பண்ணிட்டோம். இப்ப வந்து நம்ம வந்து இந்த ஃபைல மேனேஜ் பண்றதோட நம்ம எம்எம்யூ அதாவது மெமரி மேனேஜ்மென்ட் யூனிட் அப்படின்ற ஒரு ஹார்ட்வேரே வந்து தூக்கி போட்டுட்டாங்க. அது போடுறதுனால ஏதாவது லேட்டன்சி இருக்குமா அப்படின்னா, இல்ல லேட்டன்சி கிடையாது. ஏன்னா அது போடுறதுனால வந்து ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்க ஒழிய, அதனால வந்து ஸ்பீடு கம்மியான மாரி வந்து எந்த ப்ரூஃபும் கிடையாது. அதனால வந்து என்னன்னா, இப்ப இந்த ஃபைல் மேனேஜ்மென்ட்ட வுட்டுட்டு ஃபுல்லா வந்து மெமரி எம்எம்யூ வச்சே வந்து அந்த மெமரிய வந்து மேனேஜ் பண்றது தான் இப்ப இருக்கிற எஸ்ஓசி மெத்தட். அது என்னன்னா சிஸ்டம் ஆன் சிப் அந்த மெத்தட். இப்ப நம்ம மெமரிய வந்து நம்ம டைசெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரேம்ல வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல கன்டினியூஸா டேட்டா இருக்குமானா, இருக்காது. ஏன்னா நம்ம ரேம்ல வந்து ரைட் பண்ணும்போது எங்க வேணா ரைட் ஆகும். அங்கங்க வந்து பிளாக்ஸ் ஆஃப் டேட்டா வந்து ரைட் ஆகும். இப்ப விர்ச்சுவல் மெமரிக்கு தான் வந்து நம்ம மேப் பண்ணி வந்து சொல்லுவோம். எங்க வந்து எக்ஸாக்ட்டா வந்து ரேமோட அட்ரஸ் வந்து இருக்கு அப்படின்னு. இந்த மேப்பிங்க வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம வந்து பேஜ் டேபிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்ப நம்ம பழைய பாட்டுல பார்த்தோம், இந்த லினக்ஸ் கர்னல் வந்து இந்த பிசிக்கல் மெமரிக்கும், அப்புறம் நம்மளோட ப்ரோகிராம் இது 2த்துக்கும் நல்ல ஒரு விர்ச்சுவல் சிஸ்டம் அப்படின்ற ஒரு லேயர் வச்சிருக்கு. அதான் நம்ம வந்து விர்ச்சுவல் மெமரி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இப்போ ஒவ்வொரு ப்ரோகிராம் நம்ம ரன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதுக்குரிய ஒரு விர்ச்சுவல் மெமரி வந்து அது கிரியேட் பண்ணிரும். இப்போ வந்து எல்லா ப்ரோகிராம்ஸ் அது நெறைய ப்ரோகிராம்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்குன்னா, எல்லாத்துக்கும் வந்து விர்ச்சுவல் ஸ்பேஸ் இருக்கும். இப்போ அந்த விர்ச்சுவல் ஸ்பேஸ்க்கு நடுவுல காமனான ஒரு வே விஷயம் தான் வந்து நம்ம ரேம் அப்படிங்கிறோம். ஸோ ரேம் வந்து ஒரு ஷேர்டு மெமரி. எல்லாமே வந்து அதில தான் வந்து எண்ட் அப் ஆகும் டேட்டா. ஆனா கர்னல் வந்து இந்த விர்ச்சுவல் மெமரிய வந்து ஒவ்வொரு ப்ரோகிராம்க்கு வந்து தனித்தனியா குடுத்துரும். ஸோ அந்த விர்ச்சுவல் மெமரியில வந்து கர்னல் ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு வச்சுக்கும். அப்புறம் யூசர் ஸ்பேஸ்ன்னு ஒண்ணு வச்சுக்கும். அது 2 மோட்ல வந்து ஆப்பரேட் ஆகும். ஸோ இப்ப கர்னல் ஸ்பேஸ்ல இருக்கிறதெல்லாம் வந்து கர்னலுக்குரிய விஷயத்த வந்து அது மேப் பண்ணி வச்சுக்கும். அ மீதி இருக்கிறதெல்லாம் வந்து யூசருக்கு வந்து குடுத்துரும். இப்போ ஒவ்வொரு டைம் வந்து அந்த விர்ச்சுவல் மெமரி வந்து கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அதனோட பெர்சன்டேஜ் வந்து அந்த ப்ரோகிராம்க்கு எவ்வளோ ரிசோர்ஸ் அலோகேஷன் இருக்கோ, அதுக்கு ஏத்த பெர்சன்டேஜ்ல வந்து விர்ச்சுவல் மெமரியோட சைஸ் வந்து டிஃபைன் பண்ணிக்கும். இந்த விர்ச்சுவல் மெமரி வந்து நீங்க எப்படி இமேஜின் பண்ணிக்கலாம்னா, நீங்க வந்து ஒரு புக் மாரி ஞாபகம் வச்சுக்கங்க. இப்ப புக்ல வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு டேட்டா வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்ப நீங்க உங்களுக்கு ஆப்ஷன் வந்து என்ன, நீங்க புக் வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து ஒவ்வொன்னா ஸ்கேன் பண்ணி அந்த இடத்துக்கு போறது ஒரு ஆப்ஷன். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு வந்து எந்த பேஜ் நம்பர் தெரிஞ்சதோ, அந்த பேஜ்க்கு வந்து நீங்க கரெக்ட்டா நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, அந்த டேட்டா வந்து எடுக்க முடியும். இப்போ விர்ச்சுவல் மெமரியும் வந்து நம்ம வந்து பேஜஸ் அப்படின்னு தான் வந்து நம்ம வந்து சொல்லணும். எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகுதுன்னா, அது பேஜா வந்து ஸ்டோர் பண்ணிரும். ஒரு பேஜுக்கு வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 4 கேபி இருக்கும். இப்போ 4 கேபியோட இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு பேஜ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு புக்கோட இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து விர்ச்சுவல் மெமரியில வந்து தெரியணும். அந்த அட்ரஸஸ் அப்படின்னா, அது ஃபுல்லா வந்து அந்த மேப்பிங் வந்து பேஜ் சைஸ் வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எவ்வளோ வந்து ஒரு ஒரு அந்த ரேம்ல இருக்கிற கன்டென்ட் எல்லாமே ஒரு பேஜ்ல ஃபிட் ஆகுதா? இல்ல பல பேஜ்ல ஃபிட் ஆகுதா? அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ பேஜஸ் வந்து கன்டினியூஸா இருந்தது அப்படின்னா, நம்ம வந்து அது வந்து பேஜ் செக்மென்ட் அப்படிங்கிறோம். ஸோ அந்த பேஜ் செக்மென்ட்ன்றது என்னன்னா, ஒரே ரேம்ல இருக்கிற நம்ம இன்ஃபர்மேஷன் அது வந்து எல்லாமே கன்டினியூஸா ஒரு ஜோன்ல இருக்கு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து பேஜ் செக்மென்ட் அப்படிங்கிறது விர்ச்சுவல் மெமரில வந்து நம்ம சொல்றோம். இங்க தான் வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ ரேம்ல தான் வந்து ரியலான டேட்டா இருக்கு. அங்க வந்து எங்க வேணா இருக்கலாம். ஆனா விர்ச்சுவல் மெமரி வந்து மேனேஜ் பண்றது வந்து அந்த டேட்டாவோட அட்ரஸஸ். அதுதான் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு பேஜா வந்து மேனேஜ் பண்றோம். இந்த கன்டினியூஸ் டேட்டாவ வந்து நம்ம என்ன பண்றோம் அப்டின்னா, நம்ம ஒரு பேஜ் டேபிள் அப்டின்னு சொல்லி ஒரு டேபிள வந்து அந்த ஸ்டார்ட்டிங் அட்ரஸ் விர்ச்சுவல் மெமரியோட அந்த கன்டினியூஸ் டேட்டாவோட ஸ்டார்ட்டிங் அட்ரஸ வந்து நம்ம வந்து பேஜ் டேபிள்ல வந்து போட்டுக்கிறோம். ஸோ இப்ப பார்த்தோம் அப்டின்னா, பேஜ் டேபிள் வந்து நம்மளோட டேபிள் ஆஃப் கன்டென்ட்ஸ் புக்ல இருக்கிற டேபிள் ஆஃப் கன்டென்ட்ஸ் மாரி. அந்த டேபிள் ஆஃப் கன்டென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நீங்க எத்தன பேஜஸ் இருக்கு அப்டிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். இப்ப அந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான பேஜ் அதாவது ஒரு டேட்டா நம்ம எடுக்கணும் அப்டின்னா, அந்த பேஜோட அட்ரஸ் எடுத்துட்டு நம்ம ரேம்க்கு போனோம் அப்டின்னா, அங்க ஒரு டேட்டா பிளாக் ஒண்ணு இருக்கும். அத ரீட் பண்ணிட்டு தான் வந்து வரும். இதுதான் வந்து சீக்வென்ஸ். இப்ப நம்ம இப்படி இமேஜின் பண்ணிக்கலாம். இப்போ ரேம்ல வந்து ஒரு டேட்டா இருக்கு. இப்போ 2 புரோகிராமுக்கும் அந்த டேட்டா வந்து வேணும் அப்படின்னு வச்சுக்கலாம். ஏதோ ஒரு டிவைஸ் டிரைவர் டேட்டா இல்ல வேற ஏதோ டேட்டா வச்சுக்கலாம். இப்போ 2 புரோகிராம் வந்து அந்த சேம் லொகேஷன ஆக்சஸ் பண்ண முடியுமா? அப்படின்னா ஆக்சஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ 2 புரோகிராம் நீங்க லான்ச் பண்ணும்போது அந்த 2 தனி விர்ச்சுவல் மெமரி வந்து அது கிடைச்சிரும். இப்போ அதோட அட்ரஸ் லொகேஷன் வந்து அது மேப் பண்ணி வச்சிருக்கும். ஆனா விர்ச்சுவல் மெமரில வந்து அட்ரஸ் வந்து வேறையா இருக்கலாம். ஆனா பிசிக்கல் லொகேஷனோட அட்ரஸ் வந்து சேமா தான் இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஷேர்ட் மெமரி அப்படிங்கிறோம். ஸோ இப்போ 2 புரோகிராமும் வந்து ஒரே ஷேர்ட் மெமரி வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ நீங்க புரோகிராமிங் பண்ணும்போது சில டைம் நீங்க வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படின்னு நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க. இல்லாட்டி வேற ஏதாவது ரன் டைம் வேரியபிள்ஸ் வந்து நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க. இப்போ ஸ்டாட்டிக் வேரியபிள்னா என்னன்னா, உங்களுக்கு வந்து எல்லா சிஸ்டம்ஸ்க்கு வந்து விசிபிளா இருக்கும். ஏன்னா அது வந்து ஒரு ஷேர்டு மெமரி ஜோன் அது. இப்போ ஸ்டாட்டிக்கா ஒரு விஷயத்த நீங்க டிஃபைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இப்போ வந்து 2 புரோகிராம் ரன் ஆகுதுன்னா, அதுக்கு அந்த அட்ரஸ் லொகேஷன் தெரிஞ்சுச்சுன்னா, அதனால வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஷேர்ட் மெமரி அப்படிங்கிறோம். ஆனா விர்ச்சுவல் மெமரியில வந்து நம்ம அட்ரஸ் போய் பார்த்தோம்னா, அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா கர்னல் வந்து தெரியும் எங்க போய் அந்த டேட்டா வந்து எக்ஸாக்ட்டா போய் எடுத்துட்டு வருதுன்னு சொல்லி அதோட மேப்பிங் வந்து அது மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும். இத நீங்க எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, விர்ச்சுவல் மெமரி வந்து ஒரு இல்லூஷன் தான் குடுக்குது. என்னன்னா, ஒரு டேட்டா நீங்க கேட்கும்போது, ஒரு ஃபைல் நீங்க பார்க்கும்போது, கன்டினியூஸா இருக்கு இந்த ஃபைல் அப்படின்ற ஒரு இல்லூஷன் தான் காமிக்குது. ஆனா, ரியலா பார்த்தீங்கன்னா, அந்த ரேம்ல வந்து அது எங்க வேணா இருக்கலாம். ஆனா, விர்ச்சுவல் மெமரி வேல வந்து நம்மள வந்து கொஞ்சம் ஏமாத்துது. ஆக்சுவலா ரியல் வந்து அது கிடையாது. அதனால விர்ச்சுவல் மெமரி வந்து ஒரு கன்டினியூஸ் டேட்டா இருக்கிற மாரி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இல்லூஷன் குடுக்குது. பேஜ் டேபிள்ல தான் வந்து அது எங்கருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இருக்கும். அதான் விர்ச்சுவல் மெமரியோட வேலையே. ஆனா, விர்ச்சுவல் மெமரியில வந்து கன்டினியூஸா இருக்கிறதுனால
வேலை ரேம்ல வந்து கன்டினியூஸா இருக்குமா அப்படின்னா, அது டவுட்டு தான். ஏன்னா ரேம்ல வந்து எங்க ஸ்பேஸ் வந்து காலியா இருக்கோ, அங்கங்க போய் ஸ்டோர் பண்ணிரும். அதனால தான் நம்மளுக்கு வந்து வெர்ச்சுவல் மெமரியில வந்து ரேம்ல எங்க ஸ்டோர் ஆனாலும் அதனோட இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து வெர்ச்சுவல் மெமரியில கரெக்ட்டா அதோட அட்ரஸ வந்து ஸ்டோர் பண்ணிரும். ஸோ நம்ம வெர்ச்சுவல் மெமரி பார்க்கும்போது எல்லாமே கன்டினியூஸா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா ரியலா போய் பிசிக்கல் மெமரியில போய் பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, அங்க டேட்டா வந்து தாறுமாறா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்க தான் வந்து கர்னல் வந்து ஒரு டிசைட் பண்ணணும். இப்போ நெறைய ப்ரோகிராம் நெறைய டேட்டாவ லோட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு டைம்ல வந்து ரேம் வந்து காலியாயிடும். ஸோ ரேம்ல வந்து ஸ்பேஸ் இருக்காது. இப்போ கர்னல் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அது வந்து ட்ரேட் ஆஃப் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம முன்னாடி பார்த்தா அந்த ஸ்வாப்பிங் வந்து வரும். இப்போ எந்த டேட்டா வந்து யூஸ் ஆகலையோ, அது என்ன பண்ணும், மறுபடியும் கொண்டு போய் ஹார்ட் டிரைவ்ல வந்து அது ஸ்டோர் பண்ணிட்டு, அந்த இடத்த காலி பண்ணிட்டு, வெர்ச்சுவல் அட்ரஸ்ல போய் மார்க் பண்ணிரும். ஸோ இது வந்து அ பேஜ்ட் பூல் டேட்டா இல்லாட்டி நான் பேஜ்ட் பூல் டேட்டா அப்படிங்கிற விஷயத்த வந்து மார்க் பண்ணிரும். அதெல்லாம் பேஜ் பூல் மெமரி அப்புறம் நான் பேஜ் பூல் மெமரி அப்படின்னு வந்து சொல்றேன் அப்படின்னா, இப்போ நான் பேஜ் பூல் மெமரி அப்படின்னா, உங்களுக்கு வந்து கேரண்டியா வந்து அந்த ரேம்ல வந்து அது இருக்கும். ஸோ முக்கியமா பார்த்தீங்கன்னா, இப்போ டிவைஸ் டிரைவர்ஸ் எல்லாம் எடுத்துக்கங்க. அதெல்லாம் வந்து எப்பயுமே வேணும். ஆனா அது வெர்ச்சுவல் மெமரியில இருக்கும்போது, கர்னல் அந்த வெர்ச்சுவல் அட்ரஸ நம்ம கான்டாக்ட் பண்ணும்போது, அதுக்கு கேரண்டியா வந்து ரேம்ல வந்து இருக்கும் அந்த டேட்டா. ஸோ ரேம்ல வந்து அது போகாது. அது வந்து நம்ம நான் பேஜ்ட் பூல் மெமரி அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ பேஜ் பூல் மெமரி அப்படின்னா, அதுக்கு வந்து கேரண்டி கிடையாது. அதுக்கு வந்து வெர்ச்சுவல் மெமரியில வந்து அதுக்கு அட்ரஸ் இருக்கும். அதுக்குரிய அந்த ரேமோட அட்ரஸும் அதுக்கு இருக்கும். ஆனா நிஜமா வந்து வேற ஏதாவது ரேம் ஃபில் ஆனதுனால என்ன ஆகும்னா, அந்த டேட்டா வந்து ஸ்வாப் பண்ணிரும் கர்னல். அதனால என்ன பண்ணும்னா, இப்போ ஸ்வாப் ஆயிடுச்சு அப்படின்னா, அதுக்கு வந்து மார்க் பண்ணி வச்சிரும். இத வந்து பேஜ் ஃபால்ட் வச்சு அது கண்டுபிடிச்சிரும். இப்ப இப்ப இப்படி வச்சுக்கலாம். இப்ப வந்து நான் பேஜ்ட் பூல் மெமரி வந்து நம்ம வெர்ச்சுவல் அட்ரஸ் எடுத்து ரியல் பிசிக்கல் அட்ரஸ் பண்ணா கண்டிப்பா டேட்டா இருக்கும். அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்ப பேஜ் பூல் மெமரியில வந்து ஒரு யூசர் வந்து டேட்டா ரிக்வெஸ்ட் பண்றாரு. இப்போ அங்க போய் வெர்ச்சுவல் அட்ரஸ் எடுத்துட்டு, அதுக்குரிய ஒரு பிசிக்கல் அட்ரஸ கண்டுபிடிச்சு போய் பார்த்தா அங்க டேட்டா இல்ல. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, அங்க வந்து ஒரு பேஜ் ஃபால்ட் அப்படின்னு ஒண்ணு நடக்கும். அது வந்து கர்னல கண்டுபிடிச்சிரும். கர்னல் அந்த பேஜ் ஃபால்ட்ட கண்டுபிடிச்சு, ஓஹோ! நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிட்டோம் போல இருக்கு அப்படின்னு சொல்லி, அந்த மொமெண்ட்ல போயிட்டு அந்த டேட்டா வந்து லோட் பண்ணிரும். லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சர்வ் பண்ணும். ஸோ பேஜ் பூல் மெமரி வந்து எப்பயுமே வந்து டேட்டா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இல்லாம கூட இருக்கலாம். ஆனா இந்த வேலை வந்து மேனேஜ் ஆயிட்டு தான் இருக்கு. கர்னல் வந்து மேனேஜ் பண்ணுது. ஏன்னா அதுக்கு வந்து எப்பயுமே வந்து டேட்டா இல்ல அப்படின்னா டெஃபினட்டா இல்ல அப்படிங்கிறது ஒரு விஷயம் கிடையாது. அதுக்கு வந்து ஒரு ஃபால்ட் இருக்கு. எப்பன்னா இப்போ டேட்டா வந்து நம்ம ரேம்ல இருக்கு. ஆனா நம்ம அதோட பிசிக்கல் ஃபைல நம்ம டெலீட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த மாரி டைம்ல வந்து இப்போ வந்து வெர்ச்சுவல் அட்ரஸஸ் வந்து கரெக்ட்டா வந்து அதுக்கு மேட்ச் ஆகணும். சில டைம்ல வந்து மேட்ச் ஆகாது. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, அது ஒரு ஃபால்ட் ஜெனரேட் பண்ணி, ஓகே வெர்ச்சுவல் அட்ரஸ் இருக்கு. ஆனா நான் போய் பிசிக்கலா போய் ரேம்ல போய் பார்த்தேன் இல்லன்னா அந்த டேட்டா காணோம் அப்படின்னு வந்து சொல்லும்போது என்ன ஆகும்னா, அப்போ அது வந்து ஒரு பெர்மனன்ட்டான ஃபால்ட். அப்ப அந்த என்ட்ரிய வந்து அது ரிமூவ் பண்ணிரும். ஸோ இப்படி தான் வந்து கர்னல் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இந்த கர்னல் வந்து இந்த வெர்ச்சுவல் மெமரி அட்ரஸஸும், பிசிக்கல் மெமரி அட்ரஸஸும் எப்படி மேனேஜ் பண்ணுது தனியா அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, அது தனியா மேனேஜ் பண்ணல. அதுக்கு வந்து ஒரு ஹார்ட்வேர் வந்து கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. எஸ்ஓசி அப்படின்னுவாங்க, சிஸ்டம் ஆன் சிப் அப்படின்னு. அதுவும் மெமரி மேனேஜ்மென்ட் யூனிட். இப்ப கர்னலோட நெறைய வேலை வந்து அந்த மெமரி மேனேஜ்மென்ட் யூனிட் வந்து எடுத்துக்கிச்சு. அங்க வந்து என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, அதேதான் நீங்க பார்ப்பீங்க. ஒரு ஒரு பேஜ் டேபிள் ஒண்ணு இருக்கும். அங்க வந்து அது மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும். மெமரி அட்ரஸ் அதாவது வெர்ச்சுவல் மெமரி அட்ரஸஸ் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இப்போ அதுக்கு ஒரு தனியா ஒரு ஹார்ட்வேர் போட்டதுனால வந்துன்னா கர்னலோட வேலை வந்து இப்போ கம்மியாயிடுச்சு. இப்போ கர்னல் வந்து டைரக்ட்டா போயிட்டு எம்எம்யூ கிட்ட வந்து கேட்கும். நீ தான் வந்து வெர்ச்சுவல் மெமரி மேனேஜ் பண்ற. எனக்கு வந்து இந்த அட்ரஸ வந்து பிசிக்கல் மெமரியோட அட்ரஸ் வந்து குடு அப்படின்னு. ஸோ இப்போ எம்எம்யூ இருக்கிறதுனால இன்னும் வந்து எஃபிஷியன்ட்டா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இப்போ எம்எம்யூ நீங்க வெர்ச்சுவல் மெமரியோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா, அந்த பேஜ் டேபிளே வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இப்போ எம்எம்யூ என்ன என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அதனால வந்து டேட்டா ஃபாஸ்ட்டா எடுத்து குடுக்க முடியாத சிச்சுவேஷன்ல வந்து டிஎல்பி அப்படின்னு சொல்லி இன்னொரு காம்போனன்ட்ட வந்து அது மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. டிஎல்பின்னா என்னன்னா டிரான்ஸ்லேஷன் லூக் அசைட் பஃபர். அது வந்து ஒரு கேஷ் தான். ஸோ எம்எம்யூக்கு வந்து ஒரு கேஷ் வந்து உள்ள மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா வெர்ச்சுவல் மெமரியோட அந்த அட்ரஸஸ் எல்லாம் வந்து எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் லெவல் அட்ரஸா இருக்காது. சில டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு டாப் லெவல் அட்ரஸ் வேணும். அதுக்கப்புறம் உள்ள ட்ரில் டவுன் பண்ணி மீதி அட்ரஸஸ் வேணும். அப்படிங்கிற போது தான் வந்து அந்த டிஎல்பி வந்து வருது. அது ஒரு கேஷ் லேயர் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேஜ் டேபிள் வந்து வச்சிருக்கோம். அது வந்து நம்ம டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ அதனோட அட்ரஸ் எடுத்துட்டு அதுக்கப்புறம் டிஎல்பி கிட்ட போய் கேட்கும். எனக்கு வந்து இதனோட டீடைல்ஸ் குடு அப்படின்னு செகண்ட் லெவல் போகும். ஸோ செகண்ட் லெவல் வந்து எடுத்து மற்ற டீடைல்ஸ் வந்து எடுக்கும். சில டைம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் லெவல்லே வந்து நம்மளுக்கு டேட்டா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மேனேஜ்மென்ட் பண்ணதால எம்எம்ஏ வந்து சூப்பர் ஃபாஸ்ட்டா வந்து ஒர்க் பண்ணும். அதனால கர்னலுக்கு வந்து நிறைய தலைவலி வந்து போயிடுச்சு. இப்போ யூசரோட சீக்வன்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, யூசர் வந்து ஒரு டேட்டா ரிக்வெஸ்ட் பண்றாரு. இப்போ கர்னல் வந்து அந்த டேட்டா என்னன்றது தெரிஞ்சிரும். அது எம்எம்யூ கிட்ட போய் கேட்கும். எனக்கு வந்து இந்த அட்ரஸ்க்குரிய பிசிக்கல் அட்ரஸ வந்து எனக்கு குடு அப்படின்னு வந்து கேட்கும். இப்போ எம்எம்யூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அதனோட பிசிக்கல் அட்ரஸ் என்னன்றது கர்னல் வந்து சொல்லிடும். கர்னல் வந்து ரேம் ஆக்சஸ் பண்ணி ரேம்ல போயிட்டு அந்த பிசிக்கல் அட்ரஸ் எடுத்து ஒரு டேட்டா வந்து கொடுக்கும். இப்போ ஒரு செட் ஆஃப் டேட்டா வந்து கன்டினியூஸா இருக்கலாம். இல்ல எங்க வேணா இருக்கலாம் ரேம்ல. ஸோ அந்த வேலை தான் வந்து எம்எம்யூ வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. அந்த பேஜ் டேபிள் வச்சு.
இந்த எம்எம்யூ சிப் இருக்கிறதுனால வந்து இன்னொரு பெரிய ஹெட்டேக் வந்து போயிடுச்சு. என்னன்னா, இப்போ வந்து இந்த டேட்டா சிங்க்ரனைசேஷன் ப்ராப்ளம் வந்து இல்ல. இப்போ எம்எம்யூ வந்து இந்த வெர்ச்சுவல் டேபிள் எல்லாமே வந்து பேஜ் டேபிள் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. இந்த அட்ரஸஸ் வந்து ரேம்ல இருக்க அட்ரஸ் தான் பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கு. ஆனா சில டைம் வந்து அதுல டேட்டா வரும், போகும். இந்த மேனேஜ்மென்ட் வந்து என்னன்னா, கர்னலுக்கு வந்து தெரியாது. அதனால வந்து என்னன்னா, இந்த எம்எம்யூ வந்து அது சிங்க்ரனைஸ்டா வந்து வச்சிட்டு இருக்கும். அது எப்படி சிங்க்ரனைஸ்டா வச்சிட்டு இருக்கு அப்படின்னா, நம்ம கர்னல் வந்து ஒரு டேட்டாவ கேட்கும்போது, அது வந்து ப்ராசஸர் கிட்ட தான் கேட்கும். எனக்கு வந்து இந்த மெமரி லொகேஷன் இதுதான். இதனோட டேட்டா வந்து என்ன எடுத்துக் குடு அப்படின்னு. சிபியூ வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எம்எம்யூ கான்டாக்ட் பண்ணும். எம்எம்யூ வந்து என்னன்னா, என்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி போயிட்டு ரேம்ல தேடும். ரேம்ல இருந்தது அப்படின்னா, எடுத்துன்னு போய் அந்த டிஎல்பி அது எல்லாத்தையும் வந்து அப்டேட் பண்ணிரும். ஸோ இந்த டேட்டா சிங்க்ரனைசேஷன் வந்து எல்லாமே அது மேனேஜ் பண்றதால வந்து கர்னல் வந்து தனியா வந்து அதுக்கு எதுவும் கேர் பண்ண அவசியம் கிடையாது. அதனால என்னன்னா, இந்த எம்எம்யூ யூனிட் வந்து ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுது. இப்போ சில டைம் நீங்க பார்த்திருப்பீங்க. உங்க புரோகிராம் ரன் ஆயிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் மெமரி அப்படின்னு ஒரு எரர் வந்துரும். என்னடா அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணோம். டேட்டா வந்தது. இப்போ அவுட் ஆஃப் மெமரின்னு காமிக்குதே சம்மந்தம் இல்லாம அப்படின்றது ஒரு கொஸ்டின் வரும். நீங்க பார்த்தீங்க ரேம்ல அப்படின்னா, நிஜமாவே ரேம்ல வந்து ஸ்பேஸே இருக்காது. இது எப்படி வந்து கண்டுபிடிக்குது அப்படின்னு வந்து நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா, இப்போ கர்னல் நீங்க புரோகிராம்ல வந்து ஒரு டேட்டா வந்து கேட்பீங்க. கர்னல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நேரா சிபியூ வந்து கான்டாக்ட் பண்ணணும். ப்ராசஸர மைக்ரோ ப்ராசஸர கான்டாக்ட் பண்ணி, எனக்கு இந்த அட்ரஸ் இருக்கு, வெர்ச்சுவல் அட்ரஸ் இருக்கு. எனக்கு வந்து ரியல் டேட்டா குடு அப்படின்னு வந்து ப்ராசஸர் கிட்ட கேட்கும். ப்ராசஸர் வந்து என்ன பண்ணும்னா, அது கொண்டு போய் நம்ம எம்எம்யூ கிட்ட வந்து கேட்கும். இதுதான் வெர்ச்சுவல் அட்ரஸ். எனக்கு பிசிக்கல் அட்ரஸ் மேப் பண்ணி குடு அப்படின்னு. எம்எம்யூ வந்து என்ன சொன்னா, ஆமா என்கிட்ட இருக்கு இந்த வெர்ச்சுவல் அட்ரஸ். நான் போயிட்டு பார்க்குறேன் அப்படின்னு போய் பார்த்தா, அங்க டேட்டா இல்லாம இருக்கலாம். ஏன் டேட்டா இல்லாம இருக்கலாம் அப்படின்னா, அது வந்து ஸ்வாப் பண்ணியிருக்கலாம். அந்த ஸ்பேஸ் கன்ஸ்ட்ரெயின்ட்னால. உடனே என்ன பண்ணும், சரி ஓகே இப்ப டேட்டா இப்போதைக்கு பிசிக்கல் மெமரில இல்ல. அதனால நான் போயிட்டு ஸ்வாப் பண்ணதால போய் லோட் பண்ணுன்னு சொல்லி அது லோட் பண்ண பார்க்கும். இப்ப லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, ஆல்ரெடி ரேம் ஃபுல்லா இருந்தது அப்படின்னா, அதனால லோட் பண்ண முடியாது. அது அப்போ என்ன ஆகும்னா, ஐயோ! மெமரில லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு நேரா வந்து மறுபடியும் சிபியூ கிட்ட ரிப்போர்ட் பண்ணு. இந்த மாரி வந்து அவுட் ஆஃப் மெமரி ஆயிடுச்சு. அதனால என்னால வந்து என்கிட்ட வெர்ச்சுவல் அட்ரஸும், பிசிக்கல் அட்ரஸும் இருந்தாலும் வந்து என்னால லோட் பண்ண முடியல அப்படின்னு வந்து சொல்லிடும். சிபியூ வந்து கர்னல் கிட்ட சொல்லும். ஆமாப்பா நீ கேட்ட அட்ரஸ் வந்து இப்ப அவுட் ஆஃப் மெமரி. அதனால வந்து என்னால குடுக்க முடியாதுன்னு சொல்லிடும். கர்னல் யூசர் கிட்ட வந்து சொல்லு. இந்த மாரி வந்து இல்ல மெமரி வந்து காலி. இப்ப அவுட் ஆஃப் மெமரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யூசருக்கு வந்து அந்த மெசேஜ் வந்து காமிச்சிரும். அவுட் ஆஃப் மெமரி அப்படின்னு. இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி உங்களுக்கு அவுட் ஆஃப் மெமரி வந்து எக்செப்ஷன் வருது அப்படின்னு. சில டைம் நீங்க வந்து என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும். அதுதான் உங்க புரோகிராம் வந்து ரொம்ப லைட்டா இருக்கும். அத நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா, அவுட் ஆஃப் மெமரி வந்துரும். உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும். என்னடா இது நம்ம ஒண்ணுமே பண்ணல அவுட் ஆஃப் மெமரி வந்துருச்சே அப்படின்னு. ஆனா நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, வேற ஏதோ புரோகிராம் வந்து மெமரிய வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும். அது வந்து என்னன்னா, நம்ம எம்எம்யூ கிட்ட வந்து ஏகப்பட்ட ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சு அது பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கும். ஸோ கர்னல் வந்து எந்த புரோகிராம் அனுப்புதோ அது வந்து ஹேண்டில் பண்ணும். இப்போ உங்க புரோகிராம் வந்து ஒண்ணுமே ஒரு வேலையும் பண்ணாம இருந்தாலும் வந்து என்னன்னா, எல்லாமே வந்து அது ஷேர்டு ஸ்பேஸ்ல வந்து போறதுனால என்ன ஆகுது, ஸோ அவுட் ஆஃப் மெமரி எக்செப்ஷன் அப்படிங்கிறது வந்துரும். அதனால வந்து அவுட் ஆஃப் மெமரி வந்தது அப்படின்னா, அது உங்க ஃபால்ட் மட்டும் கிடையாது. வேற என்னென்ன புரோகிராம் ரன் ஆயிட்டு இருக்கு, அது எவ்வளோ ரிசோர்ஸஸ் வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். அது ஏன் வந்து ரிசோர்ஸஸ் வந்து கன்சியூம் பண்ணுது அப்படின்னா, கர்னல் கிட்ட எந்த ரிக்வெஸ்ட் வந்தாலும் கர்னல் வந்து ஒரு வெர்ச்சுவல் மெமரி வந்து கிரியேட் பண்ணி வச்சிரும். ஸோ வெர்ச்சுவல் மெமரி கிரியேட் பண்ணுச்சுன்னா, அது பிசிக்கல் அட்ரஸ்க்கு வந்து மேப் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாரி வந்து நெறைய வந்து அலோகேஷன் போயிட்டே இருக்கிறதுனால வந்து அவுட் ஆஃப் மெமரி வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து வந்துரும். கர்னல்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து மெமரி வந்து யூஸ் ஆகல அப்படின்னா, ஸ்வாப் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கும். அதனால வந்து எவ்வளோ முடியுமோ வந்து அது ஃப்ரீ பண்ண தான் பார்க்கும். ஆனா, ஒரு சில டைம்ல வந்து எல்லா ப்ரோகிராமும் அட் அ டைம் ஆக்டிவா இருந்தது அப்படின்னா, அது வந்து அ ஆக்டிவ் மெமரியா இருக்கிறதுனால வந்து அது அது வந்து ஸ்வாப் பண்ணாது. ஸோ உங்களோட ப்ரோகிராம் வந்து அவுட் ஆஃப் மெமரி அப்படின்றது வந்து சேர்ந்துரும். சரி, இப்ப கர்னல் வந்து எப்படி மெமரி மேனேஜ் பண்ணுது அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த பார்ட்ல வந்து இன்னொரு டாபிக் கர்னல் ரிலேட்டட் எடுத்து வந்து நம்ம வந்து இன் டெப்த்தா டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ கன்டென்ட்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் சொல்லுங்க. அவங்கள வந்து இந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. என்னோட தமிழ் வாட்ஸ்அப் சயன்ஸ் கம்யூனிட்டி அதுலயும் வந்து ஜாயின் பண்ணுங்க. அங்க நிறைய விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.